இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில் பாப்பா சீக்கிரமே எந்திரிச்சிட்டா. எந்திரிக்கையிலே அழுதுகிட்டே இருந்தா. ஏன் அழுவுதான்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி காலையில் பராட்டி பார்த்துக்கலாம், என்ன செய்தாங்கன்னு பார்க்கும் அப்படின்னு விட்டாச்சு. காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு காப்பி குடிக்கலான்னு நினச்சா, அம்மா எப்பொழுதும் எங்களுக்கு காப்பி கொடுக்காங்களோ என்னமோ, காக்காங்களுக்கு குருவிகளுக்கு அரிசி தண்ணியெல்லாம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடு. நீ காலைல கோயில் போகலான்னு நினச்சோம். சரி கோயில் போகலான்னு சொல்லிட்டு காலைல குளிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு பக்கத்தில் பம்பு செட் இருந்துச்சு. குளிக்க போகிறதுக்கு அம்மா வேண்டாம், காலையில் உள்ள தண்ணி பண்ணி அடிக்கிறதுனால ஜலதோஷம் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னென்னா, பிள்ளைங்களை வெளியில் விளையாட போனாங்கன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 ஹவர் கழித்து பிள்ளைங்களை காணுன்னா தேடுங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் பம்பு செட்டில் பையங்களாம் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுனால பையங்களாம் நிறைய வந்து குளிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க காணுன்னா பிள்ளைங்கள்லாம் தேடி பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம் இதில். அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் மார்க்கெட் இருந்துச்சு. மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு மணி 11 மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னதுனால சரி வந்தோடனே இட்லி வைக்க சாப்பிட்றதுக்கு வெயில் டைமாக இருக்கிறதுனால சமையல் பண்ணியே சாப்பிட்றாங்க. சமையல் பண்ணியாச்சு. சமையல் பண்ணி சாப்பிடையில இலை இல்லை. சரி இலை இல்லையே என்ன செய்யலாம்னு பார்க்கையில இந்த பக்கத்து வயலில் இலை நினச்சி அவங்ககிட்ட போய் கேட்டோம் இலை. அதுக்கு அவங்க ஒன்று பறிச்சுக்கோங்க அப்படின்னாக்கில் இலை ஒன்று பறித்தோம். இந்த இலையில வந்து தவளை இருக்கும். அதனால் கவனமாக பார்த்து இலை வெட்டிட்டு வரையிலே அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தான் கழுகிட்டு தான் இலை சாப்பாடணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கனால சாம்பார் வச்சு அவியல் வச்சுருந்தாங்க அம்மா. சாப்பிட்டுட்டு பாப்பா தூங்கிட்டா. தூங்கி எழுந்திரிச்சதுமே சாயந்தர டைமில் சரி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சாயந்தர டைமில் தான் வெளியில் உட்காந்துருந்தோம். வெளியில் உட்காரமே பாப்பா எந்திரிச்சு வரையிலே ஒரே அழுதுகிட்டு இருந்தா. என்னன்னு சொல்லி பார்க்கல, பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்துட்டு இந்த கிளைமேட் பிடிக்கிறதுனால. அதனால் எப்போ ஊருக்கு போனாலும் குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக டானிக்கோ மாத்திரையோ என்ன உண்டோ அதெல்லாம் கவனமாக எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நம்ம மாத்திரை மெடிக்கல் இருந்தாலும் அந்த இந்த மாத்திரை வச்சுருக்க இது வந்து இந்த மெடிக்கலில் கிடைக்குமான்னு சொல்லி தெரியாது. அதனால் எல்லாத்தையும் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு டானிக் கொடுத்த உடனே டானிக்கை குடிக்கவே மாட்டேன்னாங்க. அப்புறம் இந்த மெடிக்கலில் அண்ணன் போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு டானிக்கை கொடுத்த உடனே நைட்டு தான் கொஞ்சம் நேரம் சீக்கிரமே தூங்கிட்டாங்க. சரி சாயந்தர நேரத்தில் மூடாப்பாக இருக்கிறதுனால பார்த்துட்டு தான் இருந்தோம். கடைசி என்னடானா இடி தான் இடிச்சிது. சரி இடி தானே இடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் இடியோடு சேர்ந்து மழை வந்துச்சு. மழை வரையிலே கரண்டு போயிடுச்சு. சாயந்தரமே கரண்டு போயிட்டு சரி கரண்டு போயிட்டுலாம் வந்துருங்களான்னு நினச்சோம். ரொம்ப டைம் ஆக மழை கரண்டே வரல. பாப்பா வர ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. சரி அங்கே இங்கேனா கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு இருக்கோம். கரண்டு போயிட்டு வந்துச்சு. அதனால் பிள்ளைங்க வச்சுருக்கனால கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இடி மின்னல் டைமில் பிள்ளைங்களை வெளியில் விடாதீங்க. அதான் ஒரு முக்கியமான காரணம். சரி சாயந்தரம் டைம்ங்கிறதுனால காற்று வெளியிலே வந்துச்சு. அதனால் அங்கனே நின்றுக்கிட்டோம். ஆனால் இங்கே சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். இங்கே சுற்றி இருக்க இயற்கை காட்சி நல்லாயிருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், அதில் ஆபத்தும் இருக்கும். அதனால் வெளியில் எங்கேயும் போகாமல் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. நைட்டு மழையோடு சேர்ந்து கரண்டும் போயிடுச்சு. கரண்டு வர நைட்டு 10 ஆயிடுச்சு. அப்புறம் தம்பி கரண்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் தான் தோசை சுட்டு அப்புறம் தம்பி நான் அம்மா எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுனா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.